அனுபவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரியலான ஒரு கோஸ்ட் ஸ்டோரியை பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். நம்மக்கிட்ட இந்த கதையை சொன்ன ஒரு பேர் ராஷ். இந்த ராஷும் அவங்களோட ஒய்ஃபும் அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. சில பிரச்சனை காரணத்தில் அவங்க தனியாக ஒரு வீடை பார்த்து அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டல் ஹவுஸ் தேடிட்டு இருந்திருக்காங்க, ரொம்ப எமர்ஜென்சியாக. அப்போது அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் தமிழால் இருக்காங்க, ரைட் சைடில் மலாய்க்காரங்க இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த வீட்டுக்கு போகிறப்ப அந்த தமிழால் இருக்காங்கள அவங்க இவங்கள அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒன்றும் புரியல, நார்மலாக பார்க்குறாங்க போல் அப்படின்ட்டு இவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 3ஆவது நாள் என்ன ஆகுதுன்னா, 3ஆவது நாள் ராஷோட ஒய்ஃப் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த டோரை திறந்தா பக்கத்தில் உள்ளவங்க பேசுகிறது எல்லாமே விளங்கும், அவ்வளோ கிட்ட இருக்கிற வீடு. ஸோ அவங்க கதவை திறந்து வச்சுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடிலும் இருக்கிற நேபர்ஸ் 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன 3 நாள் ஆச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கலை, நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறத அவங்க ஒய்ஃபுக்கு கேட்டுடுச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜ் கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த 2 வீட்டுக்காரங்களும் இப்படி பேசிக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க தெரியலையேன்னு. அப்போ உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, இப்போ ஃப்ரீயாக உடனே நார்மலாக வந்திருக்கோம்ல, அதனால் ஏதோ பேசுவாங்க, ஸோ அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு அந்த வீட்டிலேருந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. ராஷ் பிஸ்னஸ் செய்கிறாரு, அவங்க ஒய்ஃப் பேங்கில் வேலை செய்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தான் அவங்க வருவாங்க. அப்போது ராஷுக்கு காலையிலலாம் அந்த வீட்டில் என்ன ஆகும்னா, அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். காலையில் தான் அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, தூங்க சொல்லிக்கிட்டே இருக்குமா, எந்த ஒரு வேலையும் அவரால் செய்ய முடியாமல் தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருப்பாராம். அப்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க மேலே ரூமுக்கு ஆல்ரெடி இவங்க வீட்டுக்கு வர்ற முன்னுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேலே இருக்கிற இந்த ரூமுக்குள்ளே பூராதீங்க, இந்த ரூமில் இருக்கிற கப்போர்டெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க, அங்கே என்னோடய ஒய்ஃபோட திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொன்னோன்னே இவங்களும் சரி அதெல்லாம் பெருசுப்படுத்தலை, ஓகே ஒன்றும் திறக்காமல் இருந்திருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரூமில் என்ன இருக்குன்னா, இந்த பிள்ளைங்கள் இருக்கிற மாதிரி கார்ட்டூன்ஸுங்க, அந்த மாதிரி போஸ்டர் அந்த மாதிரிலாம் நிறையா ஒட்டி இருக்குமா. அப்போ இவங்களுக்கு அதெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு எல்லாம் தோணவே இல்லையா, ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ராஷோட ஒய்ஃபும் ராஷும் அந்த ரூமுக்குள்ளே பூந்து அந்த கபோர்ட்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்துருக்காங்க. ஒரு டீச்சர்ஸோட திங்ஸு, பேப்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ உடனே ராஜ் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நம்ம எடுக்க வேணாம், அப்படியே வச்சுட்டு போயிடலாம், அப்புறம் அவர் ஏச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க வச்சுட்டு நார்மலாக போயிருக்காங்க. ஒரு நாள் மத்தியான டைமில் ராஜ் தூங்கும் போது ராஜுக்கு ஒரு கனவு வருது. ராஜ் கனவுல என்ன வந்திருக்குன்னா, அவர் இப்போ ஹாலில் எப்படி படுத்திருக்காரோ, என்ன சட்டை சுழர் போட்டிருக்காரோ அப்படியே அதே பொசிஷனில் அவர் கனவுல ஒரு சின்ன பிள்ளை பச்சை கலர் சட்டை போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பிள்ளை அந்த 2வது ரூம்லேருந்து இறங்கி வேகமாக ராஜை எழுப்புறாங்க. ராஜை எழுப்புனானா அந்த பிள்ளை சொல்லுதா, ராஜை எணிக்கிறாரு. ஸோ ஏனிச்சானா அந்த பிள்ளை சொல்லுதா, அங்கிள் அங்கிள் எழுந்திரிங்க, ஏன் இங்கே படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அப்போ ராஜ் கேட்டிருக்காரு, நீ யாருமே எங்கள் வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, அங்கிள் நான் உங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் தான் எங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி அந்த 2வது ரூமுக்குள்ளே பூந்துடுச்சு. ஸோ இவர் டக்குன்னு முழிச்சு பார்த்துருக்காரு, அது ரியலாக நடந்த மாதிரி இருந்திருக்கு அவருக்கு. ஸோ ராஜ் என்ன பண்ணார்னா, வேகமாக போயிட்டு அந்த 2வது ரூமில் போய் பார்த்துருக்காரு. அந்த ரூமுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாமே அப்படியே அமைதியாக அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ இதே மாதிரி இவருக்கு கனவுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு.
ஒவ்வொரு தடவையும் கனவுல அந்த பிள்ளை கனவுல வந்து அவர் கூட விளாட்ற மாதிரி, அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் ஒளிஞ்சு ஹைட் அண்ட் சீக் விளாட்ற மாதிரி, இந்த மாதிரி எல்லாமே அவருக்கு நிறைய கனவுகள் வந்திருக்கு. அப்போது வந்து இதெல்லாமே ராஜ் வந்து பெருசாக எடுத்துக்கல. ராஜோட ஒய்ஃப் நார்மலாக வேலைக்கு போனானே இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஹாலில் உட்காந்துருப்பாரு. ஆனால் டிவி ஆன் பண்ணலையா, ஹாலில் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, யாரோ இவர் பின்னாடி க்ராஸ் பண்ணி போகிறது அந்த டிவியிலேருந்து தெரியுது. இப்போ நம்ம நார்மலாக டிவி அடைச்சிருந்தா பின்னாடி யாரோ நடந்த ஒரு ஷேடோ மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி அந்த டிவியில் 2-3 வாட்டி நிறைய ஷேடோவை இவர் பார்த்துருக்காரு. அப்போ இவருக்கு வந்து இது என்னமோ சரியாக படலை, நம்ம போயிட்டு எங்கேயாவது சாமி பார்த்து ஒரு ஏதாவது நம்ம பாதுகாப்புக்கு வாங்கி வச்சுப்போம் அப்படின்ட்டுன்னு ஒரு கோவிலுக்கு போகிறாரு. அந்த கோவிலுக்கு போனானே அந்த கோவிலில் வந்து ராஜுக்கு வந்து பூசணிக்காய் கொடுக்குறாங்க. இந்த பூசணிக்காவை உங்கள் வீட்டில் கட்டி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூசணிக்காவை கொடுக்குறாங்க. ராஜ் வந்து அந்த சாமி கொடுத்த பூசணிக்காவை எடுத்து வந்து வீட்டு முன்னுக்கு கட்டி வச்சுருக்காரு. ஸோ கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மறுநாள் காலையில் வந்து ராஜோட ஃப்ரெண்டு அவரை பார்க்குறதுக்காண்டி அவரோட வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு வாசப்படியிலே நின்று 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிற டைமில் ராஜோட ஃப்ரெண்டு பயந்து போய் அவர் கேட்குறாரு, என்னடா அது இப்படி இருக்குது, மண்டை ஓடு மாதிரி வீட்டு முன்னுக்கே மண்டை ஓட கட்டி வச்சுருக்க அப்படின்னு. அப்புறம் ராஜ் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பூசணிக்காய் வந்து அப்படியே அழுகி போய் மண்டை ஓடு பார்க்குற மாதிரியே இருந்திருக்கு. யாராவது திடீர்னு பார்த்தா அது மண்டை ஓடுன்னு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ உடனே ராஜோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, டே அதை கழட்டி வீசிடுறா, அது என்னமோ சரியாக படலை அப்படின்னு. அப்போ ராஜும் சரி நான் அதை கழட்டி வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நார்மலாக ராஜோட ஃப்ரெண்டு பேசிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன நடக்குதுன்னா, ராஜு வந்து வீட்டு முன்னுக்கு வந்துட்டு அதை கழட்டணும்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கே அந்த பூசணிக்காவை காணோம். எங்கே போச்சுன்னு தெரில, அந்த பூசணிக்காய் அங்கே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜுக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. என்னடா இது எங்கே போச்சு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு. அப்போ அவர் வந்து அதை ஒன்றும் பண்ணலை. ஏன்னா என்ன அந்த சிச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்னு தெரியாதுல்ல. ஸோ அவருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, ராஜோட சொந்தக்கார பையன் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தாரு. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து அவருக்கு லாஸாக போனோன்னா அந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்கணும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டானா சரின்ட்டு ராஜும் ஹெல்ப் பண்ண போயிருக்காரு. ஸோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து ராஜுக்கு பிடிச்ச ஒரு சாமி படத்தை வந்து இவங்க வந்து அப்படியே சுத்தம் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருக்காங்க. ஸோ ராஜுக்கு வந்து அது பார்த்த உடனே என்னடா இப்படி போட்டு வச்சுருக்கீங்க, இந்த சாமி படத்தை நான் வீட்டுக்கு எடுத்து போய்க்கிறேன், எனக்கு பிடிச்ச சாமி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு ராஜ் அந்த சாமி படத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ராஜ் வந்து நார்மலாக சாமி கும்பிட்ற இடத்துல வச்சுட்டு நல்லா அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அன்னைக்கு அவர் வீட்டில் ஹாலில் படுத்து தூங்குறாரு. அப்போது அவருக்கு கனவு வருது. எப்போதும் கனவுல அழகாக க்யூட்டாக வந்துக்கிட்டு இருந்த அந்த பிள்ளை இந்த வாட்டி கனவுல ராஜோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதவை தட்டுது. ஸோ கதவை தட்டினானா அப்போ ராஜ் வந்து அந்த கதவை திறக்க போகிறாரு. ஸோ கதவை திறந்தான அந்த சின்ன பிள்ளை அங்கே வந்து பயங்கரமாக கோரமான உருவத்தில் நின்று வாயிலெல்லாம் ரத்தம் ஊற்றிக்கிட்டு கையில் கத்தி வச்சு நின்றுக்கிட்டு ராஜ்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இந்த இடத்த விட்டு போன்னு தானே சொன்னேன், நீ ஏன் இன்னும் போகாமல் இங்கே இருக்க, இந்த இடத்த விட்டு போ போ அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோபமாக ஆக்ரோஷமாக கத்துறதை பார்த்து ராஜுக்கு பயம் வந்து அந்த கனவுலேருந்து வேகமாக முழிச்சிருக்காரு. ஸோ முழிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, ராஜுக்கு ரொம்ப படபடப்பாக ஆயிடுச்சு. ஏன்னாக்கா அவர் வந்து அந்த சாமி படத்தை அங்கே வச்சுருக்கிறதுனால அந்த தெய்வம் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல். அதனால அந்த பேயினால அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் போகுது. அதனால தான் அது வந்து வீட்டுக்கு வெளியில் நின்று இந்த மாதிரி ஆக்ரோஷமாக பண்ணுறத ராஜு உணர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ராஜோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீட்டு ரெண்டலுக்கு இருக்கார்ல அவரோட சித்தப்பா பையன்தான் அவரோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவர் வந்து அங்கே வந்திருக்காரு நம்ம ராஜை பார்க்கறதுக்கு.
ஸோ அப்போ ராஜ் வந்து நார்மலாக அந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த பையனோட ஃபேஸ் எல்லாமே அப்படியே மாறுது. ஸோ மாறுனாலும் அப்போ உடனே ராஜ் கேட்குறேன், நீ என்ன இப்படி இருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஃபோன் பண்ணி யாருக்கிட்டையும் பேசிட்டு மறுபடியும் அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா, ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்காதீங்க, இந்த வீட்டை விட்டு போயிருங்க, இந்த வீட்டில் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதானே, அதெல்லாம் கனவு கிடையாது, உண்மையிலேயே நடக்குது அப்படின்னு சொன்னான்னா அவருக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. நீ யாருக்கிட்ட போய் பேசிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அப்போ வந்து அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் நான் பேசினேன், ஏன்னா ஒரு சித்தப்பா இல்லை, ஸோ எங்கள் அப்பா கிட்ட தான் பேசினேன். எங்கள் அப்பா சொன்னார் இந்த மாதிரி, ஆமாம் அந்த வீட்டில் வந்து சித்தப்பாவுக்கு வந்து அவங்க ஒய்ஃபு மாசமாக இருந்த அந்த டைமில் வந்து அவங்க ஒய்ஃபும் இறந்துட்டாங்க, அந்த பிள்ளையும் இறந்துடுச்சு, ஸோ அதுதான் அங்கே ஏதோ ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க போல், ஸோ பேசாமல் அவரை அந்த அண்ணனை அந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாருன்னு அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லியிருக்காரு ராஜ்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் ராஜோட ஃப்ரெண்டு அந்த பையன் அப்படி சொன்ன உடனே ராஜுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ ராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க ஒய்ஃப் வந்தானே அவங்க ஒய்ஃப் கிட்ட இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுற மறுநாள் என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டுக்கு வந்து வீட்டை வந்து வாங்குறதுக்காண்டி அந்த பேங்க்காரவங்கெல்லாம் வந்திருந்தாங்களா. அப்போ உடனே அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, இப்போ வீடு வந்து விலை குறைவாக தான் கிடைக்கும், அந்த வீட்டை நீங்களே வாங்கிக்கிங்க அப்படின்னு அவங்க வீட்டு சைடில் உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க. அப்போ உடனே ராஜ் சொல்லியிருக்காரு, அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, சரி நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போகலான்னு தேடுறாங்க. வேறு வீடு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ராஷுக்கும் அந்த வீடு கிடச்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எல்லாமே பேக்கிங் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பணும். அப்போ ராஷ் வந்து அந்த பிள்ளைக்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆனால் உருவம் தெரியாது, இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, நான் வந்து இது வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடு, அந்த சாமி ஃபோட்டோ வச்சதுக்கு அப்புறமா தான் உனக்கு தொந்தரவு ஆயிடுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போகிறாரு. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த வீட்டை வந்து யார் வாங்கியிருக்கான்னா ஒரு 3 வீடு தள்ளி இருக்கிற ஒரு அங்கிள் தான் அந்த வீட்டை வாங்கியிருக்காரு. அப்போ அவர் வந்து ராஜ்கிட்ட வந்து நார்மலாக மறுநாள் வந்து பேசுகிறாரு, ராஜ் நீங்கள் வந்து இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்பணுன்னு இல்லை, உங்களுக்கு புது வீடு கிடச்சோன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்பிக்கிங்க, ஏன்னா இந்த வீடை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே ராஜ் சொல்கிறாரு, இல்லை அங்கிள் எனக்கு வீடு கிடச்சிருச்சு, நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து ஒரு 2 நாள் சென்று அந்த வீட்டில் உள்ள எல்லா ஜாமான்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த சாவியை கொண்டு போயிட்டு அந்த அங்கிள் கையில் கொடுத்துட்டு ராஜ் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச நாள் சென்று என்ன ஆகுதுன்னா ராஜ் வந்து நார்மலாக ஒரு மீனெல்லாம் வாங்குறதுக்கு போவாரா. ஸோ அந்த இடத்துல ராஜ் யாரை பார்த்தாருன்னா ராஜுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு தமிழ் ஆள் இருந்தாங்களே அவங்கள வந்து ராஜ் பார்த்துருக்காரு. அப்போ அந்த அங்கிள் கேட்குறாரு, ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ட்டுன்னு. நல்லா இருக்கேன்னு சொன்னோன்னே, கேள்விப்பட்டீங்களா அங்கே நடந்த விஷயத்த அப்படின்னு. அப்போ ராஜுக்கு ஒன்றும் புரியல, என்ன விஷயம் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ என்னன்னு ராஜ் கேட்டதுக்கு அந்த அங்கிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வீடை வாங்கினார அவரு வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னான்னா ராஜுக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. என்னது அந்த அங்கிள் ரொம்ப நல்லவரை, எப்படி இறந்து போனார் அப்படின்னு. அந்த இடத்துல ரீசனாக தான் ஒரு பயங்கர ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. ஒரு கார் வந்து மோட்டர் பைக்கில் போன ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இடித்து அவங்க அங்கேயே பீஸாக போயிட்டாங்க அப்படின்னு அந்த டைமு வந்து ஒரு நியூஸாக அந்த இடத்துல எல்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அங்கிள் ஒருத்தர் இறந்து போனார், மோட்டர் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவர் தான் அந்த அங்கிள் அப்படின்னு சொன்னான்னா ராஜுக்கு பயங்கர ஷாக் ஆனான்னா அவருக்கு ரொம்ப கவலையாச்சு. ஏன்னா ராஜ் சாவி கொடுத்துட்டு வந்து 3ஆவது நாள் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ அப்போ ராஜுக்கு ரொம்ப கவலையாக ஆனான்னு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க மகக்கிட்டனாச்சும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஸோ கால் பண்ணி பேசுகிறப்ப அப்போ வந்து ராஜுக்கு வந்து மனசு ஏதோ சொல்ல வேணான்னு ஏதோ தடுத்துருக்கு போல். அப்போ அவரு இந்த விஷயத்த அவங்க மகக்கிட்ட கூட சொல்லலை. அந்த அங்கிளோட மக வந்து ரொம்ப ரொம்ப பேட் ஃபீலிங்காக இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போய் சொல்லி பிரச்சனை எதுக்கு அப்படின்ட்டுன்னு ராஜ் இந்த விஷயத்த அவங்க மகக்கிட்ட கூட சொல்லலை.
இந்த விஷயம் ராஷோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு ராஷ் சொல்லியிருக்காரு. உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அந்த கதையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறேன். நிறைய பேர் என் சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேர் பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என் கெட்டப்பை பார்த்துட்டு இதுக்குன்னுச்சு ஒரு மரியாதை கொடுத்து சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை போடுங்க.